ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய நுழைவு வெளியேற்ற முறை இந்த கோடை காலத்தில் விமான நிலையங்களில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று விமான நிலைய மேலாண்மை அமைப்பு எச்சரித்துள்ளது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பயணிகளின் வருகை அதிகரிக்கும் நிலையில் இந்த முறையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நாடுகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அதன் தலைமை இயக்குநர் ஆலிவர் ஜோன் கோவிக் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த புதிய முறையின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியத்தை சாராத நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் எல்லைக்குள் நுழையும் போது தங்களின் கைரேகை மற்றும் புகைப்படத்தை பதிவு செய்ய வேண்டும். இது ஒரு முறையான சிக்கலாக மாறியுள்ளதாகவும் ஐரோப்பாவின் நட்பெயரை கெடுக்கும் வகையில் இது அமையும் என்றும் ஜான் கோவிக் கவலை வெளியிட்டார். பயிற்சி பெற்ற பணியாளர்களின் பற்றாக்குறை மற்றும் தொழில்நுட்ப கட்டமைப்பின் நிலைத்தன்மையின்ற நிலைத்தன்மையின்மை போன்ற அடிப்படை பிரச்சினைகளை சில வாரங்களில் தீர்க்க முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குறைகள் காரணமாக பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும் காலங்களில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக விமான நிலையங்கள் அஞ்சுகின்றன. ஏற்கனவே இந்த முறையின் செயல்பாட்டினால் சில விமான நிலையங்களில் பயணிகளின் 3 முதல் 4 மணி நேரம் வரை வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ரோமில் உள்ள பியோமிசினோ மற்றும் ஜியாம்பினோ விமான நிலையங்களில் தலைமை நிர்வாகி மார்கோ டிரான்கோன் பயணிகளின் நெரிசலை தவிர்க்க சில நேரங்களில் இந்த சோதனைகளை தவிர்க்க வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பயணிகளின் வருகை 12% வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.